வணக்கம். நாங்கள் விட்டாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்ட்ட நானு பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ரொம்ப நாள் டிலே வச்சிருக்கோம். அது எனக்கு தெரியுது. பட் என்னன்னா, எங்க 3 பேருக்கும் கொஞ்சம் ஒர்க் டைட் ஷெட்யூல்னால என்னால இப்போதைக்கு இது பண்ண முடியல. பட் செப்டம்பருக்கு அப்புறம் ஓரளவுக்கு நாங்க பிளான் வச்சிருக்கோம். அதுக்கேத்த மாரி வந்துரும்னு நெனைக்கிறேன். எப்படி என்ன ஏதுன்றத போக போக பார்த்துக்கலாம். ஸோ இந்த எபிசோடு இன்னைக்கு எபிசோடு பண்றேன்ற ஐடியா கிடையாது. நான் ஆக்சுவலா வேற பிளான் வச்சிருந்தேன். பட் காலையில எனக்கு ஒரு லிசனர் வந்து டெக்ஸ்ட் ஒண்ணு பண்ணியிருந்தாரு. ஸோ டெக்ஸ்ட்ல என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாரி "நீங்க ரொம்ப நாள் எபிசோட் பண்ணவே இல்ல. பண்ணுங்க. ஆ நான் அந்த குறிப்பிட்ட எபிசோட் வந்து நான் ஒரு எபிசோட் பேர் சொல்லிட்டு அதுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்." ஸோ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாரு. நானும் சொன்னேன், "இல்லங்க பண்றோம்லாம்" சொல்லும்போது தான் அப்பதான் என்ன ஆச்சுன்னா, ஒரு இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு. அவர் தப்பா கேட்கல. பட் நெறைய பேர் ஏன் அத தப்பா எடுத்துக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. ஸோ அத சொல்றதுக்காண்டி தான் அன்னைக்கு நான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வந்து ஃபீமேல் பாட்காஸ்டரா ரெக்ரூட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை மாரி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் இப்படி பிரிச்சு பேசுறாங்கன்றது எனக்கு ஐடியா கிடையாது. இப்ப இப்போ ஒரு டீம்ல 4 பேரு, 6 பேரு, 2 பேரு, சோலோ இந்த மாரி நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதிலேயே மேல், ஃபீமேல் ரேஷியோ எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்கும். பட் அது அது யாருக்குமே வந்து பிரச்சனை இல்ல. பட் மெஜாரிட்டி ஒரு ஃபீமேலா வரும்போது ஏன் அந்த கொஸ்டின் வருது தான் எனக்கு புரியல. பட் இவர் கேட்டது வந்து என்ன கேட்டாருன்னா, "நீங்க ஏன் எடுக்கிறீங்க? எனக்கு அது என்னன்னு புரியலன்னு" சொல்லி கேட்டாங்க. அதே மாரி நான் ஒரு சில பேருக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் சொல்லியிருக்காங்க, "ஏன் இப்படி எடுத்துட்டு இருக்கீங்க?" ஸோ எனக்கு அதுதான் வந்து என்னன்னா, நம்ம ஏன் ஃபர்ஸ்ட்டு பிரிச்சு பார்க்குறோம்? எனக்கு அதுதான் சுத்தமா புரியல. இப்ப வந்து இப்ப என் டீம்ல 2 பேர் இருக்காங்க. ஆக்டிவா இருக்காங்க. இன்னொருத்தவங்க கொஞ்சம் லேட்டா வரேன்னாங்க. ஸோ அவங்க டைம் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு நானும் விட்டாச்சு. ஸோ 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே என்ட்ட இருக்கும்போது எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் எதுவுமே ஃபீல் பண்ணல. அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னோட வேலைய பார்த்துட்டு இருப்பேன். நாங்க நாங்க 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி எப்ப என்ன ஏது பண்ணலான்னு பேசுவோம். டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் முடிச்சுட்டு ஸோ தென் வீ கேன் நாங்க அப்படியே எங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. இப்போ அவங்க 2 பேருக்குமே ஒர்க் இஷ்யூ மாரி இருக்கிறதுனால தான் நானும் வந்து எதுவும் பண்ணல. அவர் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, சோலோவா பண்ணா நல்லா போகும்ன்னு சொன்னாரு. பட் எனக்கு ஐடியா இருக்குது. பட் அந்த கன்டென்ட் எப்படி குடுக்குறதுன்னு தெரியல. நான் அதனால தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு இது வந்துரும். ஸோ ஓகே. ஆ என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்லிடுறேன். இங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் ஏதோ வந்து ஒரு புள்ள பிடிக்கிற மாரி வெறும் ஒரு ஃபீமேல் ரெக்ரூட்டர் எடுத்துட்டு இருக்கான். ஏன் மேல் எடுக்க மாட்டானா? இவன் வந்து என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ஏதோ வந்துட்டு ஏதோ ஏதோ தப்பான ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. என்ன என்ன பத்தி என் டீம்மேட்ஸ் கரெக்ட்டா தெரியும். ஸோ நான் அதனால அது பெருசா எடுத்துக்கல. பட் அது வெளிய ஒரு சில விஷயம் நடக்க பார்க்கும்போது தான் சரி, நம்ம வந்து கரெக்ட்டா பேசிடலாமேன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லிசனர் கோவம்லாம் படுறதுக்குலாம் பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவர் கேட்கிற நியாயம் தான். ஏன் இப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவருக்கு டவுட்டா இருக்கு கேட்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து எனக்கு எப்ப எனக்கு இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்டோபர் வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க என்னோட இதில பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆக்சுவலா என்னோட ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஹாலோவீன் எபிசோட் மட்டும் நானும் இன்னொருத்தனும் பண்ணியிருப்போம். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அதுக்கு முன்னாடி இன்னும் 2, 3 பேரு இருந்தாங்க. என் டீம்ல ஆக்சுவலா இருந்தானுங்க. எல்லாரும் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு அது செட் ஆகல. எனக்கு செட் ஆகலையா, இல்ல நான் சொல்றது அவங்களுக்கு புரியலையான்னு தெரியல. அது செட் ஆகல. ஒரு சில கான்ஃப்ளிக்ட்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ, அதனால நான் வேணான்னு சொல்லி விட்டுட்டு, திருப்பி சோலோக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். சரி அப்புறம் தான் யோசிச்சேன். இங்க பார்க்கும்போது இந்த இந்த ரேஷியோன்றது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து மேல் பாட்காஸ்ட் இருக்கிற அளவுக்கு ஃபீமேல் பாட்காஸ்ட் இங்க யாரும் அவ்வளவா இருந்ததில்ல. ஸோ, நான் என்ன யோசிச்சேன்னா, சரி எடுப்போமே ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன ஆ ஊர்ல அவன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். நம்ம ஏமாத்த போறது கிடையாது. ஸோ, நம்ம எடுக்கலாமேன்னு ஐடியா வச்சுட்டு, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பன்னா,
அக்டோபர் ஆர் நவம்பர் அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட்டு ரெக்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 பேர் கிட்ட வந்தாங்க. 3 பேர் கிட்ட வந்துட்டு 3 பேர் கிட்ட வெளிய போயிட்டாங்க. ஸோ அது வந்து அவுட் ஆஃப் த கண்டெக்ட். நான் அவங்க இஷ்டம் வர்றதும், போறதும் அவங்க இஷ்டம். ஸோ அத பத்தி பேச முடியாது. ஆ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு பிப்ரவரி டைம் அந்த பிப்ரவரி, மார்ச் அப்ப வந்துட்டு என் டீம்லேருந்து 2, 3 பேர் வெளிய போகவும், வெளிய அது ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போயி, ஒரு பெரிய இன்டர்னல் பாலிடிக்ஸே உள்ள ப்ளே பண்ண ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்ச நாள் வேணான்னு சொல்லி விட்டுட்டு, ஆ கிட்டத்தட்ட குவிட் பண்ணிடலாம். நம்ம வந்து எதுக்கு பண்ணிக்கிட்டு, சரி எதுவும் பிரச்சனை இல்ல. ஏதாவது தப்பா எடுத்துட்டு இருக்கானுங்க. நம்ம எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ரின்னு வந்தாங்க. ஸோ ரின்னு வந்த பிறகு அவங்க வந்தாங்க. ஒரு எபிசோட் பேசுனோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூ அப்பயே இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு வேற சில விஷயம்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூனால அவங்க மாறிட்டே இருந்தாலும் அவங்களால வர முடியல. ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு வந்தாங்க. எனக்கும் இத பண்றதுல அவ்வளவா உடன்பாடு இல்ல. நான் குவிட் பண்ணிட்டு போயிரலாம். வேற ஏதாவது எதுக்கு தேவையில்லாம நம்மள தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது தான், இவங்க வந்து தான் எனக்கு கொஞ்சம் தேத்தி விட்டாங்க. இந்த மாரி பிரச்சனை இல்ல. நம்ம பார்த்துக்கலாம். நீ எதுவும் தப்பு பண்ணலைல்ல. உன் பக்கம் நியாயம் இருக்குது. அப்புறம் என்ன சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் சொல்லும்போது, அப்புறம் மெய் திரும்பி வந்தாங்க. ஸோ 2 பேர் இருக்காங்க. இப்போ 3வதா இன்னொருத்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க பொறுமையா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிப்ரவரி, மார்ச்லேருந்தே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லேக் அடிச்சிருக்கும். மாசத்துக்கு 1, 1 1/2 மாசத்துக்கு 1, 2 மாசத்துக்கு 1 அந்த மாரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் இஷ்யூவே. இதுதான் இஷ்யூ. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளிய எப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இவன் வந்து வெறும் அ ஆ இவன் வந்து என்ன பண்றான்னா, என்ன சொல்ல வராங்கன்னா, இவ வந்து ஃபீமேல் பாட்காஸ்டரா பார்த்து பார்த்து தூக்கிட்டு இருக்கா. ஆ இந்த மாரி ஒரு சில இஷ்யூ வந்துச்சு. அப்புறம் ஒரு சில பேருக்கு சம்மந்தமே இல்லாம, அதாவது என் பாட்காஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, உங்க டீம்லேருந்து ஏன் இத்தன பேர் வெளிய போனாங்க? நீங்க வந்து எழுதி குடுங்க. அண்டு இது வந்து டீமா இல்லையா? என்ன ஏது? நெறைய ஒரு சில வெர்பல் அபியூஸ்லாம் நான் நெறைய வாங்கிட்டேன். வாங்கிட்டு ஒரு சில இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல ஒரு சில பேர் என்னைய ஒதுக்கிட்டாங்க. நானும் சரி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் என்னோட பாட்காஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து நான் வந்து என்னோட மனசாட்சிக்கு ஏத்த மாரி தான் நான் கன்டென்ட் போட்டுட்டு இருக்கேனே தவிர, இன்னொருத்தவங்க வந்து பண்ணணும், போடணும், சொல்லணும்ன்றதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ, அதனால எனக்கு அது பிரச்சனை கிடையாது. என் டீம்மேட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ, அதனால நாங்க எங்களுக்குன்னு ஒரு பாலிசின்றத சொன்னா தப்பா எடுத்துக்க அப்படி கிடையாது. எங்களுக்குன்னு நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, இது இது பண்ணுவோம். இது இது பண்ண வேணாம்னு சொல்ட்டு, நான் என் டீம்மேட்ஸ் எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்து போயிட்டுருந்தோம். ஒரு சிலர் திருப்பி திருப்பி தேவையில்லாம என்னைய நோண்ட ஆரம்பிச்சாங்க. தேவையில்லாம அலிகேஷன்ஸ் நெறைய இது ஃபேஸ் பண்ணிட்டேன் நானு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க பாட்காஸ்ட் கமிட்டில வந்துட்டு ஒரு டீம்ல வர்றதும், போறதும் அவங்கவங்க இஷ்டம். நம்ம கேட்க போறதும் கிடையாது. நான் அத தடுக்கவும் முடியாது. ஏன்னா, அவங்க வரணும்னு சொன்னாங்கன்னா ஓகே. அவங்க போறேன்னாங்கன்னா, அது அவங்களோட விருப்பம். நான் அத புடிச்சு கேட்டுட்டு, "நீங்க ஏன் வந்தீங்க? நீங்க ஏன் போறீங்கன்னு?" நான் கேட்க முடியாது. மேபி 1 ஆர் 2 டைம் கேட்டு பார்க்கலாம். என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். அவங்க சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லிட்டு போறாங்க. சொல்லாம விருப்பம் இருந்தா கிளம்பி போறாங்க. ஸோ அது அவங்களோட விருப்பம். அதெல்லாம் எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. எதுவும் சொல்ல முடியாது. இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெளிய போகவும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து எழுதி குடுங்க. இந்த மாரி ஏன் வெளிய போனாங்க? எதுக்கு வெளிய போனாங்கன்னு. எனக்கு அதுதான் புரியல. என் பாட்காஸ்ட்ன்றது அது என்னோடது. என் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். அதாவது அவங்க ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்கன்னா, அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலாம். அவங்க வெளிய போறாங்கன்னா, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். என்னால அதுல எதுவும் சொல்ல முடியாது. நீ வந்து எழுதி குடு, நீ இது பண்ணு, அது பண்ணுலாம் சொல்றதெல்லாம் வந்துட்டு, ஏதோ இந்த கம்யூனிட்டிக்குள்ள ஏதோ ஒரு டிக்டேட்டர்ஷிப் போற மாரி எனக்கு புரியுது. இப்ப எனக்கு புரியல. இப்போ ஒரு டீம்லேருந்து ஒருத்தன் வெளிய போறாங்கன்னா, அதுக்குள்ள 1008 விஷயம் இருக்கும். இப்ப எனக்கும் இன்னொரு 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 கூட இருக்கவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா வெளிய போலாம். இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வெளிய போலாம். அது நெறைய விஷயம் இருக்கும். அது ஏன் நான் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லணும்? எனக்கு அது தேவையில்லைங்க. எனக்கு அது தேவையில்லாத விஷயம். நான் பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டுருக்கேன். இப்ப டீம்ல என்ன 2+1 ஒரு 3 பேர் கிட்ட இருக்காங்களா, நாங்களும் அவங்களும் போயிட்டு தான் இருக்கோம். இப்ப நாளைக்கு யாருக்காவது முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வெளிய போணும்னா, தாராளமா போக தான் போறாங்க. எனக்கு அதுதான் இங்க சுத்தமா புரியல. சரி, நான் வந்துட்டு சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இந்த மாரி இஷ்யூஸ் தான் போச்சு. மத்தபடி பெருசாலாம் இங்க சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அடுத்த மெயின் கன்டென்ட்க்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்லணும் என்னன்னா, இங்க நெறைய பேர் மேல நெறைய தப்புகள்லாம் இருக்கு. நாங்க அதெல்லாம் ஒண்ணொண்ணா வெளிய சொன்னோம்னா, பாட்காஸ்ட் கமிட்டில ஒரு பெரிய பிரச்சனையே வந்துரும். ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு உத்தமமா நடிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மையிலே எப்படி, யாரு, என்ன, ஏது
அவங்க என்னென்ன கீழ்த்தனமான வேலைலாம் பார்த்தாங்க. இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. ஸோ இப்ப வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அகைன் நான் வந்து மறுபடியும் என் டீமுக்கு வந்து ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபீமேல் பாட்காஸ்டர்ஸ் தான். ஆ ரெக்வயர்மென்ட் அதெல்லாம் அந்த மாரி பெருசா ரெக்வயர்மென்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களா இருந்தாலே போதும். வேற மத்தபடி அ இங்க வந்துட்டோம், அவரு சொல்றது தான் செய்யணும் அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா, அ டீமா வேலை செய்யும்போது எல்லாரோட இன்புட்டும் தேவை. அப்பனா தான் அந்த டீம் ஒழுங்கா கொண்டு போ முடியும். ஸோ அதனால நீங்களா இருந்தா போதும். உங்களுக்கு இது ஓகே, இது கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு இந்த டாபிக் பிடிக்கல. இதனால நீங்க ஓப்பனா சொல்லலாம். நீங்க நீங்க சொல்றது தான் ஃபைனல். நான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க மாட்டேன். ஏன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ, நான் அதுக்கு ஏத்த மாரி நான் என்னைய நான் பெட்ச் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் இது வந்து Spotify வந்து இந்தியால இன்னும் மானிடைசேஷன்லாம் பெருசா எதுவும் கொண்டு வரல. ஸோ அதனால சேலரிலாம் எதுவும் சேலரி இந்த மாரிலாம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு புடிச்சு நீங்க பண்ற விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு பேசணும் பிடிக்குது. உங்களுக்கு இந்த மாரி இது பேசணும். பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, டெக்கா இருந்தாலும் சரி, வேற ஆர்ட்டா இருந்தாலும் சரி, வேற உங்களுக்கு எத பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என் டீம்மேட்ஸுக்கும் இது நல்ல பிளாட்ஃபார்மா இருக்குது. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு எப்படி என்ன ஏதுன்றது தெரியும். அவங்களுக்கு ஏத்த மாரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் வேற என்ன கேட்கணும்னா, சொல்லணும்னா, இன்ட்ரஸ்டட் பீப்பிள் யாராவது இருந்தீங்கன்னா, எனக்கு எனக்கோ, என் பாட்காஸ்ட் பேஜுக்கோ, இல்லைன்னா என் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் நீங்க டிஎம் பண்ணிக்கலாம். பட் என் மெம்பர்ஸ்க்கு டிஎம் பண்ணீங்கன்னா, அவங்க சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா, அவங்க 2 பேருக்கும் வொர்க் இஷ்யூ போயிட்டு இருக்குது. ஸோ என்னோட ஐடிக்கே நீங்க வந்து டைரக்ட்டா பண்ணாலும் சரி, இல்ல Discordல நீங்க ஆல்ரெடி மெம்பரா இருந்தீங்கன்னா, நீங்க எனக்கு அங்க நீங்க டிஎம் பண்ணாலும் சரி, ஆ நான் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஏதுன்றத கேட்டுட்டு, நம்ம என்ன பேசி ஈசி முடிவு பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுனாலும், நீங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். Instagramல நான் இருக்கேன். எப்பனாலும் மெசேஜ் பார்த்தேன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணிருவேன். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் ஃபீமேலா எடுக்கிறேன், இவ ஏதாவது இது பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாரிலாம் கிடையாது. என்னோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் டீம் உருவாக்கணும் அவ்வளோதான். மத்தபடி இதுல வந்துட்டு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. என்னன்னா, உங்களுக்கு வந்து அது கரெக்ட்டா இருக்குமான்றத ஒண்ணுக்கு 2 யோசிச்சுட்டு தென் நீங்க மூவ் பண்ணுங்க. ஆ ஏன்னா இங்க வந்துட்டு நீங்க கஷ்டப்படக்கூடாது. எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து நீங்க எந்த டைம் சொன்னாலும் நான் கரெக்ட்டா அந்த டைம்க்கு இதாகிட்டு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நான் செஞ்சு குடுத்துருவேன். பட் உங்களுடைய இது இருக்கு இல்லையா? உங்க டைம வந்து நான் வீணாக்க விரும்பல. ஸோ அதே மாரி நீங்க எதுவும் கஷ்டப்பட்டு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க ஜாலியா பண்ற விஷயமா இருக்கட்டும். இல்ல எனக்கு இது பேசியே ஆகணும். ஒரு என்னோட வாய்ஸும் இருக்கணும். ஒரு பொலிட்டிக்கலா இருக்கட்டும், ஒரு சோசியல் இஷ்யூல என்னோட வாய்ஸும் ஒரு பங்கா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா நீங்க வரலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பெருசா எதுவும் இருக்காது. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகபட்சம் என்னன்னா, லேப்டாப் இருந்தா கொஞ்சம் நல்லது. ஏன்னா லேப்டாப்போ, பிசியோ இருந்துச்சுன்னா, எனக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆ அது ஏன் என்னன்றத நீங்க வந்தீங்கன்னா, நான் தனியா சொல்றேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணா அது ரொம்ப பெருசா போயிடும். ஸோ என்ன இஷ்யூ? இப்ப என்ன என்ன எடுக்க போறேன்? இதுதான். அண்ட் தென் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுனாலும், நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம். நான் பார்த்தேன்னா கண்டிப்பா ஆன்ஸர் பண்ணிருவேன். ஸோ அவ்வளோதான். தேங்க் யூ.